எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. எங்கே ஒளிஞ்சிருந்து ஜாக்கில் அந்த ஷாட்டை எடுத்தான், இவ்வளோ செக்யூரிட்டிக்கு மத்தியில் அவன் எப்படி தப்பிச்சு போனான்றது தேடுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அவன் ஆல்ரெடி அங்கே தான் இருந்திருக்கான். 2 நாளாக அதே பில்டிங்கில் ஒளிஞ்சிருந்து இந்த ஷாட்டை எடுத்திருக்கான்னு. வேங்கா இதை பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிறா. எப்படி ஒருத்தர் 2 நாளாக ஒரே இடத்துல இருந்து இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ ப்ரெசைஸாக ஒரு ஷாட் எடுக்க ட்ரை பண்ண முடியும்? பட் அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அவன் மறுபடியும் யூடிசியை தேடி வந்து தான் அவனை நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்பி MI5 ஹெட் ஆஃபீஸராக. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஜாக்கல் சீரிஸோட 8வது 9வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் சொன்னால் நம்ம சேனல்லே இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எபிசோட் பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். ஆஃபீஸ் வந்த பியாங்கா அந்த ஆடிட்டோரியத்தோட மொத்த ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணுறா. அவன் எப்படி உள்ளே வந்தான், எப்படி வெளில போனான். உள்ளே வந்தது கூட 2 நாள் முன்னாடி வந்திருக்கான். பட் வெளியில் போனப்போ நம்மகிட்ட மாட்டித்தானே ஆகணும்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க ஸ்கெட்சஸ் எல்லாத்தையும் வச்சு அவன் சர்ச் பண்ணுறா. பட் அங்கே ஒரு அடையாளமுமே இல்லை, ஒரு மேட்ச் கூட இல்லை. அவனால் எப்படி இப்படி முடியுது? அவனும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் தானே, அவனுக்கும் பசி தூக்கம் எல்லாமே இருக்கும்ல. அவன் எங்கே தான் அப்படி மாயமாக போகிறான், அவனோட குடும்பம், அவன் எங்கே தங்கியிருக்கான், அதில் எந்த இன்ஃபர்மேஷனுமே நம்மக்கிட்ட இல்லை. இது எப்படி நடக்குது அப்படின்னு டென்ஷனாகி கத்திட்டு இருக்க போது டேமியன் வந்து அவகிட்ட அலெக்சாண்டர் டக்கன் பற்றின ஃபைல் என்கிட்ட கிடச்சிருச்சு, நான் அதை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். பட் அந்த ஃபைலில் எதுவுமே இல்லை, எல்லா இன்ஃபர்மேஷனும் பிளர் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு இந்த ஃபைலோட ஃபுல் வெர்ஷன் வேணும்னு சொல்லி அவங்க ஆஃபீஸில் பேசி டிஃபென்ஸ் செக்ரட்டரி கிட்ட பேசி அந்த ஃபைலை வாங்குறான். அந்த ஃபைலை ரூமை விட்டு வெளில எடுத்துகிட்டு போகக்கூடாது, இதை படிக்கணும்னா நீ ஒரு NDA சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பியங்கா கிட்ட அந்த ஃபைலை தராங்க. ஃப்ளாஷ்பேக். ஜாக்கலோட உண்மையான பேர் அலெக்சாண்டர் டக்கன் தான். அவன் பிரிட்டிஷ் ஆர்மியில் ட்ரெயின் ஆன ஒரு வெல் ட்ரெயின்டு ஸ்னைப்பர். அவன் ஆப்கானிஸ்தானில் தாலிபானில் வேலை செய்கிறான். பல மிஷினில் பல தாலிபான் லீடர்ஸை கொலை பண்ணியிருக்கான். அப்படி ஒரு கில்லுக்கு அப்புறம் அவன் பாரில் உட்காந்து அவனோட ஸ்பாட்டர் கூட ஸ்பாட்டர், அதாவது ஸ்னைப்பர்ஸ் எப்பவுமே 2 பேரை தான் வேலை செய்வாங்க. ஒருத்தர் ஷூட் பண்ணுவான், ஒருத்தர் ஸ்பாட் பண்ணுவான். அந்த மாதிரி அவனோட ஸ்பாட்டர் கூட உட்காந்து அவன் சரக்கு அடிச்சிருக்கப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தன் வந்து, உன்னோட வேலை எல்லாத்தையும் நான் பார்த்தேன், நீ ரொம்ப ட்ரெயின்டான ஸ்னைப்பராக இருக்க, அப்புறம் என் ஆர்மிக்கு வேலை செய்கிற, எனக்காக வந்து ஒருத்தனை கொலை பண்ணி கொடுத்தினா உன் வருஷ சம்பளத்தை நான் ஒரே நாளில் தரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசை காட்டுறான். ஜாக்கில் அந்த ஆசையில் விழலை. பட் அவன் கூட இருந்த ஸ்பாட்டர் என்ன சொல்கிறான், ஒரு தடவை பண்ணி பார்க்கலாம் என்ன தான் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அவங்க 2 பேரும் டர்க்கியில் போய் ஒரு கேங்ஸ்டரை கொலை பண்ணுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு பணமும் கிடைக்குது. பட் அந்த ஏஜென்ட் என்ன சொல்கிறான்னா, நான் இன்னும் என்கிட்ட நிறைய வேலை இருக்குது, உனக்கு ஓகேனா சொல்லு, நான் என்னோடய பாஸ் கூட உனக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறான். பட் ஜாக்கல் அது வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஜாக்கல் அங்கேருந்து கிளம்பி பேஸ் கேம்புக்கு வரான். மறுபடியும் இன்னொரு மிஷின், ஒரு முக்கியமான தாலிபான் லீடர் வெளில வரத்தான் இன்ஃபர்மேஷன் வருது. மொத்த க்ரூவும் கிளம்பி போகுது. கிளம்பி போன க்ரூ அங்கே சமாதானமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. தூரத்துலேயே ஜாக்கலும் ஸ்பாட்டரையும் இறக்கி விட்டு வந்துடுறாங்க. அவங்க அங்கேருந்து சுற்றி இருக்க த்ரெட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க சொல்ல தூரத்தில் ஒருத்தன் கன்னோட ஒழிஞ்சிட்டு இருக்கிறத ஜாக்கல் ஸ்பாட் பண்ணுறான். ஸோ அவனை நம்ம ஃபஸ்ட்டு கொலை பண்ணிட்டோன்னா இவங்களுக்கு த்ரெட் இருக்காதுன்னு நினச்சி அவனை கொலை பண்ணுறான். பட் ஜாக்கில் அவனை ஷூட் பண்ணி அவன் கீழே வர சொல்ல அவன் கையில் இருக்க கன் ட்ரிகரை அவன் அழுத்திடுறான். ஸோ புல்லட் ஃபயர் ஆகிடுது. அதனால் 2 சைட்லேருந்துமே சுட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க அங்கே இருக்க காட்சை கொலை பண்ண தாலிபான்ஸ் திருப்பி ஃபயர் பண்ண அங்கே பெரிய பிரச்சனை ஆகிடுது. பட் உள்ளே போனால் தான் தெரியுது அது ஒரு கல்யாண வீடு. குழந்தைங்க, வயசானவங்க, லேடிஸ்னு ஒருத்தரை விடாமல் பிரிட்டிஷ் ஆர்மி வைப் அவுட் பண்ணி அந்த இடத்தையே காலி பண்ணிடுது. இதை பார்த்து ஜாக்கலுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இதுக்கு நம்ம காசுக்கே கொலை பண்ணிட்டு போகலாமே, இங்கே இத்தனை உயிர் எடுக்கிறது, ஒரு உயிர் எடுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைமே யோசிச்சுட்டே வந்த ஜாக்கல் வர வழியில் ஏதோ லேண்ட்மைன் மாதிரி இருக்குன்னு சொல்லி வண்டியை நிறுத்துகிறான். வண்டியை நிறுத்தி மெட்டல் டிடெக்டரோட கீழே போன ஜாக்கல் அதை சர்ச் பண்ணிட்டுருக்கான். அந்த மொத்த ஏரியாவையும் கூட அவனோட ஸ்பாட்டரும் இருக்கான். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை. எவ்வளோ நேரம் நம்ம இங்கே நின்றுட்டு இருக்க முடியும், வா போகலான்னு அவங்களோட டீம் மெம்பர்ஸ்லாம் ஜாக்கில் கூப்பிட கையில் இருக்க ஃபோன் எடுத்து பட்டன் ப்ரெஸ் பண்ணி பாம்பு வெடிக்க வச்சு மொத்த டீமையும் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். எங்கடா போகிறேன்னு கேட்க, என் இஷ்டம் போல் வாழ போகிறேன் இனிமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போன ஜாக்கல் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய அசாசினாக வந்து நிற்கிறான். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி படித்தா அலெக்சாண்டர் டக்கன் எவ்வளோ பெரிய ஆள், அவன் ஸ்வாட் ஆஃப் ஆனர்ன்ற ஒரு உயரிய விருதை வின் பண்ணியிருக்கான், அவன் ரொம்ப ட்ரெயின்டு ஸ்னைப்பர். இந்த மாதிரி மொட்டையான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கே தவிர அதில் பியாங்காக்கு தேவையான எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. அவன் பாடி எங்கே போச்சு, இது எதை பற்றின டீட்டெயில்ஸுமே அதில் இல்லை. இதை பார்த்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆன பியாங்கா இந்த ஃபைல் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறா. பட் அவகிட்ட தராமல் அந்த ஃபைலை பிடிக்கி வச்சு அவளை வெளியே அனுப்பிடுறாங்க. இதை தவிர வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் உனக்கு தர முடியாதுன்னு சொல்லி பியாங்காவை அமைச்சிடுறாங்க. எபிசோட் 9 என்ன ஆகுதுன்னா, யூடிசி ஐலாண்ட்லேயே இருக்கான். அவனோட ஐலாண்ட் சுற்றி செக்யூரிட்டி 2 மைல் ரேடியஸ்க்கு கவர் பண்ணுறாங்க. அவனை தனியாக எங்கேயுமே போக விட மாட்டுறாங்க. அவன் ரெகுலராக பண்ணுற ஸ்விம்மிங்கு கூட ஆள் வராங்க. இவ்வளோ செக்யூரிட்டி நடுத்தில் யூடிசி இருக்கப்போ யூடிசி அவன் பார்ட்னர்கிட்ட சொல்கிறான், சப்போஸ் இன்னும் 2 நாளுக்குள்ளே என்னை யாருன்னா கொலை பண்ணிட்டாலும் 2 நாள் கழிச்சு நீ இந்த ரிவரை லான்ச் பண்ணி தான் ஆகணும்னு. அதுக்கு அவன் பார்ட்னர் சொல்கிற விஷயம், நீ செத்துட்டா இது நடக்காது, ஏன்னா போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி ரிவருக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ நீ இல்லைனா என்னால் இதை பண்ணவே முடியாது, நீ தான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஜாக்கல் அந்த ஐலாண்டை
கரையில் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்கிட்ட அவனை ஹையர் பண்ண ஏஜென்ட் வந்து கற்றுன்னு கத்திட்டு போகிறான். நீ சொதப்புனதால் எனக்கு மேலேருந்து எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா, எல்லாரும் உன் மேலே காண்டில் இருக்காங்க, நீ மட்டும் இதை கரெக்டாக பண்ணலைன்னா நம்ம எல்லாரையும் கொண்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி மிரட்டுறா. ஜாக்கிலும் இரு, நான் இப்போ தானே இங்கே வந்திருக்கேன், என்னோட வேலையை பார்க்க விடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இந்த கொலையை இப்போ எப்படி பண்ணலாம் ஜாக்கில் அசஸ் பண்ணப்போ அவனுக்கு இருக்க ஒரே வழி போட்டு தான். போட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஐலாண்டோட ரேடியஸ்க்கு வெளியில், அதாவது அவன் செக்யூரிட்டி இருக்க ரேடியஸ்க்கு வெளியில் நின்று அங்கேருந்து ஸ்னைப் பண்ணாதான் இந்த வேலையை முடிக்க முடியும். பட் அது எப்படி பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணுன்றத ஜாக்கிள் யோசித்து அதை வாங்கிட்டு கட் பண்ணால் MI5 ஆஃபீஸில் பியாங்கா ஜாக்கிள் வந்து அலெக்சாண்டர் டக்கன் தான் எனக்கு ரொம்ப தோணுது, என்னால் இதை ப்ரூவ் பண்ண முடியும், எனக்கு கொஞ்சம் டைமும் அந்த ஃபைலையும் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவள் கிட்ட போய் கேட்குறா. அதுக்கு அவள் இதெல்லாம் முடியாது, உன்னை இந்த மிஷின்லேருந்து தூக்குறேன்னு சொல்கிறா. அதுக்கு பியாங்கா, ஏன் என்னை இந்த மிஷின்லேருந்து தூக்குறீங்க, இவ்வளோ நாளாக நான் நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் இப்போ தூக்குறீங்கன்னு கேட்குறப்போ அவங்க கொடுக்குற ஒரு பதில், ஒரு மனுஷனுக்கோசம் நம்மளோட மொத்த ரிசோர்ஸையும் வேஸ்ட் பண்ண முடியாது, இவ்வளோ நாள் இந்த மிஷினில் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை, எல்லாமே ஃபெயிலியர் தான், ஸோ மேலேயும் இந்த மிஷினை பர்சியூ பண்ண வேணான்னு சொல்லி அவளை மிஷின்லேருந்து தூக்குறாங்க. அவளை மிஷின்லேருந்து தூக்கிறது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண ஆஸ்வினை அவன் தான் மிஷின் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் வெளியில் லீக் பண்ணான்னு சொல்லி அவனை வேலையை விட்டே தூக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து செம்ம காண்டான பியாங்கா வேலையை வேணாம் ஒரு மயிரும் வேணான்னு கிளம்பி வீட்டுக்கு போகிறா. இந்த மிஷினே ட்ராப் ஆகிடுச்சு. ஜாக்கிள் அவன் வீட்டுக்கு போகிறான். ஃபேக் பாஸ்போர்ட் ஐடிஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அவன் குழந்தைய பார்த்து அவன் குழந்தை கூட கொஞ்ச நேரம் விளையாட்டு வரான். அப்போ கூட நியூரியா அவனை கண்டுக்கவே இல்லை. ஆனால் நியூரியாவுக்கு தெரியும் ஜாக்கிள் வீட்டில் தான் இருக்கான்ட்டு. வெளியில் வந்து ஜாக்கிள் கிட்ட நியூரியா கேட்ட கேள்வி, நீ யார், நான் லவ் பண்ண ஆளே நீ கிடையாது, நீ ஒரு கொலைகாரன், நீ ஒரு மோசமானவன், அப்படி இப்படின்னு கத்துறா. ஜாக்கிள் எப்படியோ அவளை சமாதானம் பண்ணி, இன்னும் ஒரே நாள் எனக்கு டைம் கொடு, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், வந்தப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலான்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி அங்கேயே அவள் கூட தங்குறான். காலையில் எழுந்து பார்த்தா நியூரியா அலறி அடிச்சுன்னு வந்து இவனை எழுப்புறா. என்னன்னு பார்த்தா நியூரியாவோட அண்ணன் ஸ்பெயினில் இருக்க ஒரு பெரிய டான் கிட்ட போய் ஜாக்கிள் என்னோட மச்சான் தான் சொல்லி உளறி வச்சிடறான். இதை கேட்டு நியூரியாவுக்கு பதட்டமாயிடுது. இந்த விஷயம் வெளில போனால் என்ன ஆகிறது, நான் மட்டும் இல்லை நம்ம குழந்தைக்கும் அது ரிஸ்க்கு தானே அப்படி இப்படின்னு பயப்படுறா. அதுக்கு ஜாக்கிள் இரு இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கன்னை எடுத்துகிட்டு போய் 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து போட்டு தள்ளிட்டு கிளம்பி போயினே இருக்கிறான். இந்த நியூஸ் வைரல் ஆகுது. ஸ்பெயினில் இருக்க ஒரு லோக்கல் டானை போடுறதுக்கு யார் இவ்வளோ ப்ரெசைஸான ஸ்கில்லோட 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து ஸ்னைப் பண்ணாங்கன்னு அந்த நியூஸை பியாங்காவும் பார்க்குறா. இப்போது ஜாக்கிள் அந்த கில்லை பண்ணி ஆகணும். அந்த கில்லுக்கு அவன் ரெடி ஆகிறான். ஒரு நல்ல பேலன்சிங் இருக்க போட்டை ஹையர் பண்ணுறான் வாடகைக்கு எடுத்து. அந்த போட்டை எடுத்துகிட்டு யூடிசியோட ஐலாண்ட்லேருந்து 2 மைல் டிஸ்டன்ஸில் பார்க் பண்ணுறான். பார்க் பண்ணிவிட்டு அந்த போட் ஓனரை அங்கேயே கொலை பண்ணி போட்டுடுறான். ஃபஸ்ட்டு அவன் வாங்கிட்டு வந்திருக்கிறது கேமரா கிம்பிள், அதாவது இந்த படத்தெல்லாம் ஹேண்டில்டு கிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க ஸ்டெபிலிட்டிக்கோசம். அந்த கிம்பிளில் கேமரா அவன் மவுண்ட் பண்ணுற இடத்துல அவன் கன்னை மவுண்ட் பண்ணுறான். ஸோ ஸ்டெபிலிட்டி அதிகமாக கிடைக்கும். வாட்டரோட மூவ்மெண்ட்டில் கன்று ஆடாது. கன்னை மவுண்ட் பண்ணாமல் கன்னோட லென்ஸில் ஒரு கேமரா ஃபிட் பண்ணி அதோட அவுட் எடுத்து கீழே இருக்க அந்த கிம்பிளோட டிஸ்பிளேல வர வைக்கிறான். ஸோ இப்போ கிம்பிள் எடுத்து அவன் உடம்புல அவன் மவுண்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டெபிலிட்டி யூஸ் பண்ணி அந்த ஷாட்டை எடுக்கிறது தான் அவனோட பிளான். பட் அவன் எய்ம் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்பிளேவை நம்பியிருக்கான். இப்போ எல்லா செட்டப்பையும் கம்ப்ளீட் பண்ணாமல் யூடிசியோட வருகைக்கோசம் வெயிட் பண்ணுறான். யூடிசி வழக்கம் போல் அவன் ஸ்விம்மிங் போகிற டைமுக்கு வெளியில் வரான். ஆனால் இந்த ஊட்டி அவனை சுற்றி கார்ட்ஸ் கையில் எல்லாருமே புல்லட் ப்ரூஃப் கிளாஸஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. அவன் கூடயே ஒரு ஸ்விம்மரும் கூடயே வரான். அவன் ஸ்விம்மிங்க்கு உள்ளே போகிறான். ஜாக்கிள் ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் ஷாட் எடுக்கிறான். அது கரெக்டாக போய் அந்த ஷோரில் அடிக்குது. ஓகே, இப்போ அவனோட தலை மட்டும் தண்ணியிலேருந்து வெளில வந்தால் அவனை தட்டிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கான். பட் இந்த டைமில் யூடிசியோட ஒன் ஆஃப் த சர்வைலன்ஸ் ட்ரோனில் இங்கே ஒரு ஸ்னைப்பர் இருக்கான்றதை ஸ்பாட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு ஆளை அது என்னன்னு செக் பண்ண அனுப்புகிறாங்க. செக் பண்ண வந்த ஆளையும் ஜாக்கிள் கொண்டுறான். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அங்கே இருக்கிறது ஸ்னைப்பர் தான், இவனை தூக்க போகிறாங்க, யூடிசியை தூக்க தான் வந்திருக்காங்கன்னு. கோட் ரெட்னு கத்தி யூடிசியை ரிட்ரைவ் பண்ணுறாங்க. யூடிசியை முடிஞ்ச அளவுக்கு தண்ணிக்குள்ளேயே வச்சு கொண்டு வர ட்ரை பண்ணுறான் அவன் கூட இருந்த இன்னொரு ஸ்விம்மர். பட் அவன் கூட இருந்த இன்னொரு ஸ்விம்மரையே இவன் தலை வெளில தெரிஞ்சவனே ஜாக்கிள் சுட்டுறான். ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது யூடிசி மட்டும்தான். அவன் கரைக்கு போகிறதுக்கு 20 அடி தான் இருக்குது. 20 அடிக்குள்ளே ஒரே ஒரு தடவை அவன் தலை வெளில தெரிஞ்சாலும் அவனை தூக்கிடலான்னு வெயிட் பண்ணுறான். கரெக்டாக அவன் தலை வெளில வர ப்ரெசைஸான டைமிங்கில் ஷூட் பண்ணணுன்னு வெயிட் பண்ணிருக்கான். இந்த டைமில் அவன் செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுறான். எவ்வளோ நேரம் அவனால் உள்ளே மூச்சு பிடிக்க முடியுன்றத போன ஓட்டியே அவங்க மெஷர் பண்ணி வச்சுருந்தான். ஸோ அந்த டைமில் ப்ரெசைஸாக கரெக்டாக கவுண்ட் பண்ணுறான். 1 2 3 4 5 யூடிசியோட தலை வெளில வருது. டம்முன்னு போய் அவன் தலை புல்லட் எடுக்குது. யூடிசி இஸ் டெட். மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். ஜாக்கிள் அங்கேருந்து கிளம்பி வேகமாக எஸ்கேப் ஆகுறான்.